السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல் குர்ஆனுடைய விரிவுரையை கற்று வந்தோம். சில பயணத்தின் காரணமாக சிறிய இடைவெளி ஒன்று ஏற்பட்டது. அந்த இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த வகுப்பை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்தான். தொடர்ந்து இந்த தஃப்சீருடைய கல்வியை கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் இதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் நமக்கு இந்த கல்வியை எளிதாக்கி இந்த கல்வியிலே நமக்கு பரக்கத்தை தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், சென்ற அமர்விலே சூரத்துல் ஃபஜ்ருடைய படிப்பினைகள் பாடங்களை நாம் நிறைவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் ஆரம்பிக்க இருக்கின்ற சூரா சூரத்துல் பலத். இது 90வது சூரா அல் குர்ஆனுடைய வரிசைப்படி. அல்லாஹு தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா உக்ஸிமு பிஹாதல் பலத் وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد. الحمد لله. இந்த சூரா அல் குர்ஆனுடைய மக்கி சூறாக்களிலே ஒரு சூறாவாக இருக்கிறது. சிலர் இந்த சூறாவை மதனி சூரா என்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் இதை மக்கியா என்று கூறுகிறார்கள். இந்த சூறாவினுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதன் சந்திக்கின்ற சிரமங்களை, அவனுக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள், கஷ்டங்களை எடுத்து கூறுவது. அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது கண்டிப்பாக சிரமங்களுக்கு மத்தியில் உள்ள ஒன்றுதான், சிரமங்களை விட்டு நீங்கியதல்ல. மனிதன் பிரச்சனைகளாலும் குழப்பங்களாலும் சூழப்பட்டவன். ஒரு குழப்பத்திலிருந்து, ஒரு பிரச்சனையிலிருந்து அவன் வெளியேறினால் இன்னொரு பிரச்சனை அவனுக்கு காத்து கொண்டிருக்கும். மறுமை வாழ்க்கைதான் நிம்மதிகளும் பாதுகாப்புகளும் கண்ணியமும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. உலக வாழ்க்கையிலே கண்டிப்பாக குழப்பங்கள், பிரச்சனைகள், சிரமங்கள், சிக்கல்கள், இன்னல்கள், மன உளைச்சல்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லோருக்கும் இது இருக்கிறது. இதை எப்படி கடந்து செல்வது, இவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதற்குத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு மார்க்கத்தை வழங்கியிருக்கிறான். ஈமான் என்ற வலிமையை, யகீன் என்ற அந்த பலத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். மேலும் இந்த சூராவினுடைய முக்கியமான மக்சத், நோக்கங்களிலே ஒன்று, மனிதனுடைய நற்பாக்கியம் எதில் இருக்கிறது, மனிதனுடைய துர்பாக்கியம் எதில் இருக்கிறது. அதாவது மனிதன் எதன் மூலமாக உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சியை அடைய முடியும், மனிதன் எதன் காரணமாக நிரந்தரமான சிரமத்தை, நிரந்தரமான இழிவை அடைவான் என்பதையும் இந்த சூரா நமக்கு உணர்த்துகிறது. இந்த சூறாவிலே சொல்லப்படுகின்ற கருத்துகள் என்று நாம் பார்ப்போமே ஆனால், முதலாவதாக மக்காவுடைய கண்ணியம் இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது. புனித மக்காவுடைய, அல்லாஹுடைய ஊராகிய மக்காவுடைய கண்ணியம் இந்த சூறாவின் மூலமாக
நமக்கு உணர்த்தப்படுகிறது. இரண்டாவதாக, உலகத்தில் மனிதர்கள் சந்திக்க போகின்ற சிரமங்கள், களைப்புகள், சோதனைகளை பற்றி நமக்கு உணர்த்தப்படுகின்றது. மூன்றாவதாக, மனிதன் தன்னுடைய உடல் வலிமையை கொண்டு கர்வம் கொண்டு விடக்கூடாது, அவனுக்கு மமதை வந்து விடக்கூடாது, ஒருவர் மற்றவரின் மீது பெருமை பேசக்கூடாது. இதை பற்றிய கண்டிப்பு, இதை பற்றிய ஒரு எச்சரிக்கை இந்த சூறாவிலே முக்கியமாக கொடுக்கப்படுகிறது. மேலும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் மனிதனின் மீது எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் மனிதனுக்கு நினைவூட்டப்படுகின்றன. மேலும் மனிதன் தொடர்ந்து நற்கர்மங்களை, நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், தன்னுடைய உள்ளத்தை சீர்திருத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான ஆர்வம் இந்த சூறாவிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அதுபோன்று நல்ல முஃமின்களுடைய முடிவு எப்படி அழகிய முடிவாக இருக்கும், காஃபிர்களுடைய கெட்ட முடிவு எப்படி இருக்கும் என்ற விளக்கமும் இந்த சூறாவிலே நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இப்படியாக 6 அடிப்படை கருத்துகள் இந்த சூறாவிலே நமக்கு உணர்த்தப்படுகின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்று ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அடுத்தடுத்து நாளைய அடுத்த மறுநாள் வகுப்புகளிலே நாம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நிறைய விளக்கங்களை பார்ப்போம். நீங்கள் குர்ஆனை படிக்கும் பொழுது, அல் குர்ஆனுடைய தஃப்சீரை படிக்கும் பொழுது நம்முடைய நியத் எப்படி இருக்க வேண்டும்? யா அல்லாஹ், நீ இறக்கிய வேதத்தினுடைய கல்வியை நான் கற்றுக்கொள்கிறேன், இதிலே எனக்கு பரக்கத் செய்வாயாக. இந்த உபதேசங்கள் என்னுடைய உள்ளத்திலே ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக, உன் மீது அன்பை அதிகப்படுத்தக்கூடியதாக, மறுமையினுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடியதாக ஆக்கிவை. இந்த குர்ஆன் மூலமாக நீ என்னென்ன உபதேசங்களை சொல்கிறாயோ அந்த உபதேசங்களை கொண்டு நல்ல படிப்பினைகள் பெறக்கூடியவனாக என்னை ஆக்கிவை. நீ என்னென்ன கட்டளைகளை இந்த குர்ஆனிலே கொடுக்கின்றாயோ அந்த கட்டளைகளை ஏற்று நடக்கக்கூடியவனாகவும், நீ எவற்றை விட்டெல்லாம் தடுக்கின்றாயோ அந்த தடைகளை விட்டு, அந்த பாவங்கள் குற்றங்களை விட்டு விலகி கொண்டவனாக என்னை ஆக்கு. இந்த குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக மகிழ்ச்சியாக ஆக்கு. உன்னுடைய குர்ஆனை கொண்டு உன்னுடைய அன்பை பெற்ற, நற்பாக்கியத்தை பெற்ற நல்லோர்களில் என்னையும் ஆக்கிவை என்பது இந்த தஃப்சீரை, குர்ஆனை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய நோக்கமாக, நம்முடைய துஆவாக இருக்க வேண்டும். கவனிங்க, லா உக்ஸிமு பிஹாதல் பலத். இந்த லா என்பது இல்லை என்ற அர்த்தத்தில் பொதுவாக வரும். ஆனால் அக்ஸம யுக்ஸிமு என்ற அந்த சத்தியத்தை உணர்த்தக்கூடிய அந்த வார்த்தைக்கு முன்பு வரும் பொழுது இது இல்லை என்ற அர்த்தத்தில் வராது. அதாவது லா உக்ஸிமு, இதனுடைய வெளிப்படை அர்த்தம் என்ன? நான் சத்தியம் செய்ய மாட்டேன் என்று வந்துடும். அதுவல்ல இங்கே நோக்கம். நான் கண்டிப்பாக சத்தியம் செய்கிறேன். அதனால தான் அரபி மொழியை அறகுறையாக யாராவது படிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க பிரச்சனைகளாம் இதுதான். வெறும் சொல்லுக்கு சொல்ல மட்டும் படிச்சுட்டு வந்து குழப்பம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பிரச்சனைலாம் இப்படித்தான் இருக்கும். ஏதாவது அந்த தனிப்பட்ட வார்த்தைகளுடைய அர்த்தத்தை படிச்சிருவாங்க, அதை வைத்து கொண்டு தர்ஜமாக்களின் மீது, அறிஞர்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளின் மீது, விளக்கங்களின் மீதும் ஆட்சேபனைகள் செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கவனிங்க, லா உக்ஸிமு, நான் சத்தியம் செய்கிறேன். அதாவது அக்ஸம யுக்ஸிமு என்ற அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த இடத்திலே லா என்பது அதிகப்படியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், யகூலு தஆலா திக்ருஹு உக்ஸிமு யா முஹம்மது பிஹாதல் பலதில் ஹராம். முஹம்மதே, இந்த புனிதமான நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அந்த புனிதமான நகரம் எது? வஹுவ மக்கது, அதுதான் மக்காவாக இருக்கிறது. இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், அறிஞர்கள் எல்லோரும் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட இந்த நகரத்தின் மீது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுவது புனித நகரமாகிய மக்காவை குறிப்பிடுகிறான் என்று அறிஞர்கள் எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள். உதாரணமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், லா உக்ஸிமு பிஹாதல் பலதி யஅனி மக்கத, அதாவது அல்லாஹு தஆலா இங்கு மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான். அதுபோன்று முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களும் அல் பலத் என்பது மக்காவை குறிப்பிடுவதாக கூறுகிறார்கள். அதுபோன்று கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்களும்
அல் பலத் என்பது மக்கா என்ற அதாவது புனித நகரத்தை குறிப்பிடுவதாக கூறுகிறார்கள். அதுபோன்று இமாம் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லா அவர்களும் அல் பலத் என்பது மக்காவை குறிப்பிடுவதாக கூறுகிறார்கள். அதுபோன்று இப்னு ஸைத் ரஹிமஹுல்லா அவர்களும் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லா அவர்கள் அல் பலத் என்பது மக்காவை குறிப்பிடுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். கவனிங்க. அடுத்ததாக லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். ஏற்கனவே தஃப்சீர்ல பல இடங்களிலே நாம் படித்து வந்திருக்கின்றோம். எங்கெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய சத்தியங்கள் ஏற்படுகின்றனவோ, அதாவது எந்தெந்த பொருட்கள் மீதெல்லாம் அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறானோ அந்த பொருட்களுடைய கண்ணியத்தை மகத்துவத்தை உணர்த்துவது அடிப்படையான ஒரு நோக்கமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அவன் சத்தியம் செய்திருக்கக்கூடிய இடங்களிலே மிக மகத்தான ஒன்று அல்லாஹுடைய ஊராகிய புனித மக்காவாகும். அல்லாஹு தஆலா அந்த நகரத்தின் மீது நமக்கு உள்ளத்திலே மதிப்பையும் மரியாதையையும் கண்ணியத்தையும் அன்பையும் ஈமானையும் பாசத்தையும் அதிகப்படுத்துவானாக. முஸ்லிம்களை மூமின்களை அந்த நகரத்தினுடைய புனிதங்களை பேணக்கூடியவர்களாக, அந்த நகரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, அந்த நகரத்திற்கு சென்று அல்லாஹுடைய வீட்டை தரிசிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அந்த நகரத்தினுடைய புனிதத்தை மரியாதையை அவமானப்படுத்துவதிலிருந்து இழிவுபடுத்துவதிலிருந்து அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த ஊரிலே எல்லை மீறுவதிலிருந்து பாவம் செய்வதிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். கவனிங்க. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த இடங்களின் மீது சத்தியம் செய்திருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது அதிலே மிக முக்கியமாக அல் குர்ஆன் இடம்பெறுகிறது. நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டு பாடத்தில் அல் குர்ஆனில் எந்தெந்த இடங்கள் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணி தேடி பிடிச்சி எடுத்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஆக இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த அத்தியாயத்திலே சூரா அல் பலதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்கிறான் எதன் மீது? புனிதமான நகரமாகிய மக்காவின் மீது. ஆக இதன் மூலமாக மக்காவுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்விடம் மக்காவிற்கு இருக்கக்கூடிய மதிப்பை, மரியாதையை, மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அதை நாம் பேண வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், லா உக்ஸிமு நான் சத்தியம் செய்கிறேன், பிஹாதல் பலத் இந்த நகரத்தின் மீது. வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், வ அன்த ஹில்லுன் பிஹாதா அல் பலதி. வ அன்த நீ, யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. அதனால நீங்கள் என்று நம்ம அர்த்தம் சொல்லலாம். வ அன்த நபியே நீங்கள், ஹில்லுன் ஆகுமானவராக இருக்கிறீர்கள், அதாவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அனுமதிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். பிஹாதல் பலதி இந்த நகரத்திலே. கவனிங்க, இந்த நகரத்திலே உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நகரத்தில் நீங்கள் அனுமதி அளிக்கப்பட்டவராக இருக்கிறீர்கள். சரி, இந்த இடத்துல பிஹாதல் பலத் என்று எந்த நகரம் குறிப்பிடப்படுகிறது? யானி மக்கா. அதே மக்காவை தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். யகூலு ஜல்ல ஸனாவுஹு லிநபியிஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகிறான், வ அன்த யா முஹம்மத் ஹில்லும் பிஹாதல் பலத். நபியே, இந்த ஊரிலே நீங்கள் அனுமதி வழங்கப்பட்டவராக, ஆகுமானவராக இருக்கிறீர்கள். அதாவது யானி பி மக்கா. ஆகுமானவர் என்றால் என்ன அர்த்தம்? யகூலு அன்த பிஹி ஹலாலுன் தஸ்னஉ ஃபீஹி மின் கத்லி மன் அரத்த கத்லஹு வ அஸ்ரி மன் அரத்த அஸ்ரஹு முத்லகுன் ذلك லக, முத்லகுன் ذلك லக. அதாவது நபியே, நீங்கள் இந்த மக்கா நகரத்திலே ஹலாலாக அனுமதி வழங்கப்பட்டவராக இருக்கிறீர். நீங்கள் யாரை கொல்ல விரும்புகிறீர்களோ அவரை நீங்கள் கொல்லலாம், யாரை நீங்கள் சிறைபிடிக்க விரும்புகிறீரோ அவரை நீங்கள் சிறைபிடிக்கலாம். இது விஷயத்தில் உங்களுக்கு முழு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவிலே அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்டது. 13 ஆண்டு காலம் அவர்கள் நபியாக, ரசூலாக தாவா பணி
இறை தூதனுடைய அந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று தௌஹீதின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த குறைஷி மக்களோ மக்காவாசிகளோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரித்தார்கள், பொய்ப்பித்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனையும் அவர்கள் கொண்டு வந்த வானத்துடைய செய்திகளையும் அவர்கள் முற்றிலுமாக மறுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் யார் இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அவர்களை வேதனை செய்வது, அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, இன்னும் எல்லை மீறி அவர்களை கொலை செய்வது என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். இறுதியாக இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையாக விளங்குகிற இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் அழைப்பாளராகவும் ஆணிவேராகவும் இருக்கின்ற முஹம்மது அவர்களையே நாம் கொன்றுவிட்டால் இஸ்லாம் இந்த தௌஹீதை முற்றிலுமாக அழித்து விடலாம் என்று திட்டம் தீட்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் முடிவு செய்த போதுதான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி வழங்கிவிட்டார். நீங்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனா சென்று விடுங்கள் என்று. அதற்கு முன்பாக நபித்தோழர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. நபித்தோழர்கள் முதலாவதாக ஹபஷா சென்றார்கள், பிறகு மதீனாவிற்கு சென்று விட்டார்கள். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் மதீனாவிலே சென்று 8 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமூகமாக சமாதானமாக வாழலாம் என்றால் அந்த குறைஷிகள் அதற்கு வழிவிடவில்லை. எப்படியாவது மக்கா அதாவது மதீனாவாசிகளை, நபியையும் நபிக்கு ஆதரவு கொடுத்த அன்சாரிகளையும் அழிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். இப்படி பகிரங்கமான வெளிப்படையான எதிரிகளாக இருந்த காரணத்தால் அந்த எதிரிகளுடைய நாட்டின் மீது போர் தொடுத்து, அந்த நாடு அல்லாஹுடைய புனித நகரமாக இருந்தாலும் சரியே, அதன் மீது போர் தொடுத்து அந்த எதிரிகளை கொல்வதற்கு அந்த புனித நகரத்திலேயே அவர்களை சிறைபிடிப்பதற்கும் கொல்வதற்கும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி வழங்கினான். இதுதான் மக்கா வெற்றியின் போது 8ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது பற்றி நீங்க அர்-ரஹீகுல் மக்தூம்ல தெளிவா இன்ஷா அல்லாஹ் விவரமா சீராவுடைய அந்த கிதாபுல படிச்சு கண்டிப்பா தெரிந்து கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான அந்த ஒரு நிகழ்வை பற்றி தான் ஒரு முன் அறிவிப்பாகவோ அல்லது மதீனாவில் இறக்கப்பட்ட சூறாவாக இருந்தால் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நேரத்திலேயோ இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தபோது அவர்கள் குறிப்பிட்ட சிலரை கொல்லும்படி கட்டளையிட்டார்கள், மேலும் சிலரை அவர்கள் சிறைபிடிக்கும்படி கட்டளையிட்டார்கள். யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணங்கி சென்று விட்டார்களோ, கவனிங்க, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணங்கி விட்டார்களோ, ஆயுதங்களை போட்டு விட்டார்களோ, காபாவிற்குள் மஸ்ஜிதுல் ஹராமிற்குள் வந்து விட்டார்களோ, அல்லது அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு வந்து விட்டார்களோ, அல்லது தங்களுடைய வீடுகளிலேயே இருந்து கொண்டு கதவுகளை தாழிட்டு கொண்டார்களோ, அவர்கள் எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார்மானம் பாதுகாப்பு கொடுத்து விட்டார்கள். யார் மிகப்பெரிய அநியாயங்கள் அக்கிரமங்கள் வம்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களோ அத்தகைய காஃபிர்களில் சிலரை மட்டுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லும்படி கட்டளையிட்டார்கள். நீங்க ரஹீகுல் மக்தூம்ல அதனுடைய முழு விவரத்தை இன்ஷா அல்லாஹ் படித்து தெரிந்து கொள்ளலாம். கவனிங்க, ஆக இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் என்பதற்கு விளக்கம் கூறும்போது, அதாவது அல்லாஹ் சொல்கிறான் அன்த பிஹி ஹலாலுன், நபியே நீங்கள் மக்கா நகரத்திலே ஹலால் அனுமதி வழங்கப்பட்டவராக இருக்கிறீர். தஸ்னஉ ஃபீஹி மின் கத்லி மன் அரத்த கத்லஹு, நீங்கள் யாரை கொலை செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் கொலை செய்யலாம். வ அஸ்ரி மன் அரத்த அஸ்ரஹு, யாரை நீங்கள் சிறைபிடிக்க விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் சிறைபிடிக்கலாம். முத்லகுன் ذلك லக, இது உங்களுக்கு முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சரியா? இந்த கருத்தை தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் நமக்கு உறுதி செய்கிறார்கள் என்று இமாம் தபரி ரஹிமஹுல்லா குறிப்பிடுகின்றார்கள். அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்வதாக தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யஅனி பிதாலிக நபி அல்லாஹ், இந்த இடத்துல அந்த என்று அல்லாஹுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஹல்லல்லாஹு லஹு யௌம தഖல மக்கத
அன் யக்துல மன் ஷாஅ. மக்காவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்த அன்றைய தினத்திலே அவர்கள் யாரை வேண்டுமானாலும் கொல்லலாம் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு ஆகுமாக்கினான். வயஸ்தஹீ மன் ஷா, யாரை வேண்டுமானாலும் உயிராக அவர்கள் விட்டுவிடலாம் என்பதையும் அல்லாஹ் அனுமதி அளித்தான். فقتل يومئذ ابن خطل صبرا وهو آخذ بأستار الكعبة. இப்னு ஹத்தல் என்ற ஒரு காஃபிர் காபாவின் திரைகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தான். அந்த நிலையிலும் அவன் கொல்லப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின்படி அவன் கொல்லப்பட்டான். فلم تحل لأحد من الناس بعد رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மக்கா யாருக்கும் ஹலால் இல்லை. அதாவது அய்யகுதுல ஃபீஹா ஹராமன் ஹர்ரமஹுல்லாஹ், அல்லாஹ் எந்த உயிர்களை எல்லாம் அங்கே புனிதமாக்கி இருக்கின்றானோ அந்த உயிர்களை அங்கே கொல்வதற்கு யாருக்கும் அங்கே அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது. فَأَحَلَّ اللَّهُ لَهُ مَا صَنَعَ بِأَهْلِ مَكَّةَ. மக்காவாசிகளோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆகுமாக்கினான். அலம் தஸ்மா அன்னல்லாஹ قال في تحريم الحرم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن دخله كان آمنا என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் அல்லவா. சூரா ஆலு இம்ரானுடைய வசனத்தில் யார் மக்காவிற்குள் நுழைந்து விடுவார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக நிம்மதி பெற்றவர்களாக ஆகிவிடுவார்கள் என்று. சரியா? அதனால அந்த ஊருக்கு யார் போயிட்டாங்களோ அவர்களை யாரோ தொந்தரவு செய்யக்கூடாது, அவர்களுக்கு யாரும் எந்த வகையிலையும் இடையூறு தரக்கூடாது. ஆனா இந்த சட்டத்தை முழுமையாக மீறக்கூடியவர்களாக இன்றைய சவுதி அரசாங்கம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். மிகப்பெரிய எல்லை மீறக்கூடிய வம்பர்களாகவும், அதாவது அல்லாஹுடைய மார்க்கத்தை காலிலே போட்டு மிதிக்கக்கூடியவர்களாகவும் இன்றைய சவுதி அதிகாரிகளும் அந்த சவுதியினுடைய காவலாளிகளும் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஹரமுக்குள்ளார வந்தவங்களை கைது செய்கிறது, ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டி வந்தவங்களை கைது செய்கிறது, அவங்க தஸ்ரீ அரசாங்கத்தில் லைசன்ஸ் வாங்கி வரவில்லை என்பதற்காக வேண்டி ஹரமுக்குள்ளார மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வெளியில அதனுடைய திண்ணைகளில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் கழுத்தை பிடிச்சி உன்னுடைய தஸ்ரீகை காட்டு, உன்னுடைய பாஸ்போர்ட்டை காட்டு என்று அவர்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது என்ற மிகப்பெரிய ஒரு அநியாயமான அக்கிரமமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க செய்யறதா இருந்தால் எங்க செஞ்சிருக்கணும்? அந்த எல்லைக்கு போறதுக்கு முன்னாடியே செக் பாயிண்ட்ல செஞ்சிருக்கணும். யார் உள்ளார போயிட்டார்களோ அவர்களை வெளியேற்றுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அந்த ஊர் என்பது உலக மக்களுக்கான பொதுவான ஊர். சவாஅனில் ஆகிஃபு ஃபீஹி வல் பாத், வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கும் உள்ளே இருப்பவர்களுக்கும் சமமானதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஊரை ஆக்கி வைத்திருக்கின்றான். புரியுதுங்களா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹு தஆலா அந்த பூமிக்கு கண்ணியமான அந்த பூமியினுடைய புனிதத்தை பாதுகாக்கக்கூடிய முஸ்லிம்களை கண்ணியமாக நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவதற்கு. خير ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين إن أول بيت وضع للناس للذي ببكة. புரியுதுங்களா? அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ومن دخله كان آمنا, யார் மக்காவிற்குள் நுழைந்து விடுகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆகவே அவர்களை அச்சுறுத்துவது என்பது கூடாத ஒரு விஷயம். சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவனிங்க, இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலதி கால மா ஸனஅத ஃபஅன்த ஃபீ ஹில் மின் அம்ரில் கிதால். நபியே, நீங்கள் அந்த மக்கா நகரத்திற்குள் என்னென்னலாம் செய்தீர்களோ, நீங்கள் அங்கே போர் தொடுத்தது, அந்த மக்களின் மீது யுத்தம் செய்தது, இவை அனைத்தும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இவை உங்களுக்கு முழுமையாக ஹலாலாக இருக்கிறது. சரியா? முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் இந்த கருத்தை உறுதி செய்கிறார்கள். قال أحل لرسول الله صلى الله عليه وسلم ما صنع فيه ساعة. சில குறிப்பிட்ட மணி நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவை அல்லாஹு தஆலா ஹலால் அனுமதி வழங்கப்பட்ட நகரமாக ஆக்கிவிட்டான். புரியுதா? அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழு பகலும் அல்ல, முழு இரவும் அல்ல, ஒரு பகலில் ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அநியாயக்காரர்களை கொல்வதற்கும் சிறை பிடிப்பதற்கும்.
மன்சூர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத் கால உஹில்லத் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஹலாலாக்கப்பட்டது. கால இஸ்னா ஃபீஹா மா ஷித, அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக அனுமதி வழங்கினான். இஸ்னா ஃபீஹா மா ஷித, நபியே நீங்கள் விரும்பியதை இந்த நகரத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போன்று இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களும் இதே விளக்கத்தை சொல்கிறார்கள். அன்த ஹில்லும் மிம்மா ஸனஅத ஃபீஹி, நீங்கள் என்னென்னவெல்லாம் இந்த ஊரிலே செய்தீர்களோ அவை அனைத்துக்கும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் அக்பர். சில நேரங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நபிமார்களுக்கு ஹிக்மத்தின் அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு பொதுவான அனுமதியை வழங்கி விடுவான். அவர்கள் சரியான முறையில் தான் முடிவெடுப்பார்கள் என்ற அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா திறந்த ஒரு அனுமதியை வழங்கி விடுவான். அதற்கு பல காரணங்கள் இருக்கும், பல ஹிக்மத்துகள் இருக்கும். சில காரணங்களை நாம் அறிவோம், இன்னும் பல காரணங்களை அல்லாஹ் தான் மிக அறிந்தவனாக இருக்கிறான். இந்த மக்காவாசிகள் 13 ஆண்டு காலமும் 8 ஆண்டு காலமும் ஏறக்குறைய 21 ஆண்டு காலங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் கொடுத்து வந்த அந்த அநியாய அக்கிரமம் என்பது அவ்வளவு அதிகமாக, அவ்வளவு ஒரு எல்லை மீறிய ஒரு அக்கிரமமாக அநியாயமாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதியாக அந்த புனித நகரத்திற்குள் அவர்கள் இருந்தாலும் நீங்க அவர்கள் மீது போர் தொடுக்கலாம், அந்த புனித நகரத்தில் வைத்தே நீங்கள் அவர்களை கொல்லலாம், அவர்களை சிறைபிடிக்கலாம் என்று அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கினான். இதிலிருந்து குஃபுர், அந்த நிராகரிப்பு ஒரு எல்லையை கடக்கும் பொழுது அந்த காஃபிர்கள் மீது அல்லாஹுடைய கோபமும் அல்லாஹுடைய சாபமும் எந்த அளவு இறங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த குஃபார்களும் முஷ்ரிக்குகளும் இன்றைக்கு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இன்று முஸ்லிம்கள் நம்ம திருந்தி அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியான நிலைப்பாட்டை உடையவர்களாக ஆகிவிட்டால் கண்டிப்பா எப்படி மக்காவுடைய முஷ்ரிக்குகளை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தினானோ, கேவலப்படுத்தினானோ, அவமானப்படுத்தினானோ, அசிங்கப்படுத்தினானோ, எப்படி நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்கள் இந்த இந்தியாவுக்குள்ளார வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு கேவலத்தையும் இழிவையும் கொடுத்தார்களோ, இவர்களை அடக்கினார்களோ, ஒடுக்கினார்களோ, அதே போன்ற ஒரு நிலைமையை கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வருவான். நாம் அல்லாஹுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருந்தால், அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக நாம் நம்முடைய உயிர் பொருளை தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக, முஹ்லிஸ்களாக, மூமின்களாக, முத்தகீன்களாக நாம் ஆகுவோமே. ஆனால் அல்லாஹுடைய வாக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த பூமியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகைப்பை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான். கவனிங்க, இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மேலும் சில வார்த்தைகளை இமாம் தபரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அஹல்லல்லாஹு லக யா முஹம்மத் மா ஸனஅத ஃபீ ஹாதல் பலதி மின் ஷைஇன். அல்லாஹு தஆலா முஹம்மதே உங்களுக்கு இந்த பூமியிலே நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆக்கிவிட்டான், அனுமதிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டான். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா இன்னும் ஒரு அறிவிப்பிலே சொல்கிறார்கள், ஐ லா துஆஃபது பிமா அமில்த ஃபீஹி, நீங்கள் இதில் எப்படி நடந்து கொண்டீர்களோ அதற்காக நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள், உங்கள் மீது குற்றம் பிடிக்கப்படாது. வலைஸ அலைக ஃபீஹி மா அலன் நாஸ், பொதுவாக மக்கள் இந்த புனிதத்திலே ஏதாவது களங்கம் செய்தால் அவர்கள் மீது என்ன குற்றம் வருமோ நபியே அந்த குற்றம் உங்கள் மீது வராது. அல்லாஹுடைய அனுமதியின் படிதான் இந்த ஊரிலே நீங்கள் போர் தொடுத்தீர்கள், இந்த ஊர் மக்களை நீங்கள் சிறை பிடித்தீர்கள். சரியா? கதாதா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், பரீஉம் மினல் ஹரஜி வல் இஸ்மி, அதாவது நபியே நீங்கள் எல்லா குற்றங்களிலிருந்தும் எல்லா விதமான அதாவது தண்டனைகளிலிருந்தும் நீங்கள் நீங்கியவர்கள். அதாவது மக்காவின் மீது நீங்க போர் தொடுத்ததுனால, அங்க கைது செஞ்சதுனால, அங்க கொலை செஞ்சதுனால உங்கள் மீது குற்றம் வராது. பரீஉம் மினல் ஹரஜி வல் இஸ்ம், ஹரஜ் என்று சொன்னாலும் பாவம், சிரமம், அதே போல குற்றம் பிடிப்பது அந்த அர்த்தம் வரும். இமாம் கதாதா ரஹிமஹுல்லாவுடைய மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, அன்த பிஹி ஹில்லுன் லஸ்த பி ஆசிமின், நீங்கள் முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டவராக இருக்கிறீர்கள், நீங்கள் குற்றவாளியாக பாவியாக ஆக மாட்டீர்கள். அதாவது மக்காவின் மீது போர் தொடுத்த காரணத்தால். இப்னு ஸைத் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், லம் யகுப் பிஹா அஹதுன் ஹில்லன் கைருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய நபியை தவிர மக்கா நகரத்திலே யாரும் முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டவராக
ஹலாலானவராக இல்லை. குல்லு மன் கான பிஹா ஹராமன், யாரெல்லாம் அதாவது குல்லு மன் கான பிஹா ஹராமன் லம் யஹில்ல லஹும் அன் யுகாத்திலு ஃபீஹா, மக்கால யாரெல்லாம் புனிதமானவர்களாக இருந்தார்களோ பாதுகாப்புடையவர்களாக இருந்தார்களோ அவர்களிடத்திலே சண்டை செய்வதும் அவர்கள் வலா யஸ்தஹில்லு ஹரமஹு, அந்த மக்காவினுடைய புனிதத்தை ஹலாலாக்கி கொள்வதற்கும் யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் فأحله الله لرسوله فقاتل المشركين فيه, அல்லாஹு தஆலா அந்த புனித நகரத்தை தன்னுடைய ரசூலுக்காக ஹலாலாக்கினான். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித நகரத்திலே முஷ்ரிக்குகளிடத்திலே போர் செய்தார்கள். கவனிங்க, லம் யகுன் பிஹா அஹதுன் ஹில்லன் கைருன் நபி அல்லது கைரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லு மன் கான பிஹா ஹராமன் லம் யஹில்ல லஹும் அன் யுகாத்திலு ஃபீஹா, யாரெல்லாம் மக்காவுக்குள்ளார புனிதமானவர்களாக பாதுகாப்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அனுமதி இல்லை மக்காவிலே போரை ஆரம்பிப்பது, போரை தொடங்குவது. வலா யஸ்தஹில்லு ஹரமஹு, அந்த மக்காவினுடைய புனிதத்தை ஹலாலாக்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனால் ஃபஅஹல்லஹுல்லாஹு லிரசூலிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய ரசூலுக்கு மட்டும் அந்த மக்காவை ஹலாலாக்கினான். ஃபகாத்தலல் முஷ்ரிகீன ஃபீஹி, முஷ்ரிக்குகளிடத்திலே அவர்கள் யுத்தம் செய்தார்கள். கவனிங்க, قال إن الله تعالى حرم مكة لم تحل لنبي إلا نبيكم ساعة من نهار. அத்தா இப்னு அபி ரபாஹ் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்காவை மிக புனிதமானதாக ஆக்கியிருக்கிறான். எந்த ஒரு நபிக்கும் மக்கா ஹலாலாக அனுமதி வழங்கப்பட்டதாக இருக்கவில்லை, உங்களுடைய நபிக்கு மட்டுமே தவிர, அதுவும் பகலிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக இருந்தது. லஹாக் ரஹிமஹுல்லா அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், யஅனி முஹம்மதன் யகூலு அன்த ஹில்லும் பில் ஹரமி ஃபக்துல் இன் ஷிஅத அவ் தா. லஹாக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அதாவது இந்த புனித நகரத்திலே நபியே நீங்கள் ஹலாலாக அனுமதி வழங்கப்பட்டவராக இருக்கிறீர்கள், நீங்கள் விரும்பினால் யாரை விரும்புகிறீர்களோ கொல்லுங்கள், இல்லை நீங்கள் விரும்பினால் யாரை விட நினைக்கிறீர்களோ நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள். ஹைர், இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இதுவரைக்கும் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து இந்த வகுப்பை நாம் நடத்துவதற்கு, இந்த வகுப்பிலே நாம் கலந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் ஏதாவது இருந்தால் நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஃபக்னி அல்லாஹு வ இய்யாக்கும் லிமா யுஹிப்பு வ யர்தா. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனனா وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. اللهم اجعلنا من المؤمنين حقا، اللهم اجعلنا من المعظمين لبيتك الحرام الواردين إليه الحاجين المعتمرين إليه. آمين. والسلام عليكم ورحمة الله وبركاته.